இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கே வந்து இந்த வருஷம் ஐபிஎல்லில் டாப் 2ல முடிப்பாங்களா இல்லையா? மற்றும் நம்மளுக்கு வர அடுத்த மேட்சஸ்லாம் யார் யார் கூட இருக்குது? ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பாயிண்ட்ஸ் டேபிள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம 5வது இடத்துல இருக்கோம் கரெக்டாக. ஸோ இப்போ இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் வந்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு தான் நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ரீசன் என்னன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் லீடில் இருக்க தான் இந்த எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் மற்றும் எல்எஸ்டி இந்த 3 டீமும் மேக்ஸிமம் இருக்கிற மேட்சஸ்லாம் தோக்கணும். ஒரு 2-3 மேட்சஸ் தோற்றா தான் நம்மளுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். நம்மளுக்கு இனிமேல் வர மேட்சஸ் எல்லாம் ஒரு கம்மி டீம், ஒரு கீழே இருக்க டீமின் கூட தான் மேட்சஸ் இருக்கும். அதாவது ஜிடி, பஞ்சாப், ஆர்சிபி இவங்க கூட தான் அதிக மேட்சஸ் இருக்குது. மிச்சபடி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் மற்றும் எஸ்ஆர்ஹெச் கூட 2 மேட்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 மேட்ச் தான் ஒரு பெரிய டீம் கூட ஆடுற மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் கீழே இருக்க டீம் கூட தான் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ 4 மேட்ச் மேக்ஸிமம் ஜெயிச்சிருவோம். ஸோ அதில் கடைசியாக எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ இப்போ வந்து நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பில் இருக்க 3 டீம்ஸ் அதிக மேட்சஸ் ஒரு 3 மேட்சாவது லூஸ் பண்ணணும் கைஸ். ஏன்னா நம்ம வந்து எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். கம்பல்சரி 6 மேட்சும் ஜெயிச்சா தான் நம்ம ஒரு டாப் 2ல முடிக்க சான்ஸ் இருக்கும். ஸோ இல்லை நம்ம ஒரு எலிமினேட்டர் வந்தாலும் ஒரு நல்லது தான் சொல்லுவேன். ரீசன் என்ன, நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு டீம் தான் எலிமினேட்டர்லேருந்து ஃபைனல் போய் அடித்தது ஒரே டீம் எஸ்ஆர்ஹெச் மட்டும் தான். ஸோ அதே மாதிரி ரெக்கார்டை நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். அதே ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஒரு கப் அடித்தா ஒரு நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். அது மாதிரி நடக்குமா நடக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கீழே இருக்க இந்த டிசி, ஜிடி, எம்ஐ இவங்க மேலே இருக்க டீமில் வந்துட்டு ஒரு 2-3 மேட்சாவது தோக்கடிச்சா தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். மிச்சபடி ஆர்ஆர் வந்து எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக ஜெயிச்சிடணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதை பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் நம்ம மஸ்ட்டாக 6 மேட்சை ஜெயிச்சாலும் மேலே இருக்க டீம் ஒரு 2 to 3 மேட்ச் அதிகமாக லூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்துட்டு அடுத்த வர மேட்சஸ்லாம் யார் யார் கூடன்னு பார்ப்போம் க்ளீனாக. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து வர மேட்சஸ்லாம் யார் யாருன்னா எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பஞ்சாப் கூட 2 மேட்ச் வருது, அப்புறம் ஜிடி, அதுக்கப்புறம் ஆர்ஆர் மற்றும் ஆர்சிபியிலே கடைசியில் வருது கைஸ். ஸோ இதில் வந்து கீ பேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூடயும் ஆர்ஆர் கூட தான் சொல்லுவேன். எஸ்ஆர்ஹெச் கூட இப்போ ஆர்சிபிகிட்ட அடி வாங்கிட்டு தான் வராங்க, நம்மளோட குவார்ட்டர்ஸ் கூட தான் விளாடுறாங்க. ஸோ அதனால பெருசாக எஸ்ஆர்ஹெச் கூட ஜெயிச்சிடலான்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்காங்க ஆர்ஆர் வந்து பொறுத்த வரைக்கும் 4 எப்படின்னா பேட்டிங்கு பவுலிங்கு செம்ம டாமினன்ஸான டீம் தான் சொல்லுவேன். பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் டாப்பில் 4 பேட்டர்ஸ் வந்து சாலிடாக இருக்காங்க. யார் ஒருத்தர் விட்டாலும் ஒருத்தரில் வந்து அடித்து கொடுத்து டீசெண்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ மேபி இவங்க கூட ஃபைனல்ஸ் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த ஆர்ஆர் தான் டஃப்னு சொல்லுவேன். மிச்சம் இருக்க டீம்லாம் ஓரளவுக்கு கம்மியான டீம் தான் சொல்லுவேன். பஞ்சாப் பேட்டர்ஸ் இல்லை, சிக்கர் தவன் இல்லாதனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு தான் சொல்லுவேன். சிக்கர் தவன் வந்தால் தான் நம்மளுக்கு டஃப் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். அதனால் அவர் இல்லாதனால நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட். ஸோ இந்த மேட்ச் கம்பல்சரி 2 ஜெயிச்சிருவோம். ஜிடி பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர், அதாவது இந்த ஹர்திக் பாண்டியா போனனால இவங்க ஜிடி லைனப்ஸே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அதனால் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இவங்க கூடயே ஒரு வின் வந்துடும். ஆர்சிபி சொல்லவே தேவையில்ல, அடிச்சிருவோம். ஸோ மிச்சபடி ஆர்ஆர் தான் ஒரு டஃப்பு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் ஒரு மூமெண்டம் லூஸ் பண்ணிட்டு வருவாங்க. மேக்ஸிமம் இந்த மேட்ச் அடிக்க தான் சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆனால் டாப் 2 போகிறதுக்குனா இருக்கிற எல்லா டீமும் ஜெயிச்சானும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் கைஸ். ஸோ மிச்சபடியெல்லாம் பை.